கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த தலைப்பு சற்று வித்தியாசமானது. இந்த தேவ வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் நிச்சயமாகவே வித்தியாசமானது அல்ல. தேவ ரகசியம், தேவனுடைய சித்தம் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் நிச்சயமாகவே அநேக பாடுகளின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று பவுலடியார் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே அனுதினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்முடைய அற்புதமான ஆண்டவரை நமக்கு வருகிற பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, வியாதிகளிலே, துக்கங்களிலே, சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற நெருக்கடிகளிலே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று வாழுகிற வாழ்க்கையிலே வருகிற சவால்களை, கஷ்டங்களை, பாடுகளை நாம் சகித்துதான் முன்னேற வேண்டியதாய் இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்பதிலே மாற்றமே இல்லை. எங்கே அந்த ரகசியம் தொடங்குகிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை குறித்த விழிப்புணர்வும் ஞானமும் அறிவும் புத்தியும் நிச்சயமாய் நம்மை எல்லா வகையிலும் முன்னேறவும் உயரவும் உன்னதமான நிலைமைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் வழிநடத்த முடியும். நன்றாய் கவனியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அதை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்ய போகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை என்னவாக போகிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் தான் அற்புதமான அப்போஸ்தலன் யோவான் மூலமாக 3 யோவான் 1:2 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா! என்ன அற்புதமான ஒரு வேண்டுதல் பாருங்கள். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் அப்படியாய் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்யும்படியாய் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா, வருகிற எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், அநேகமாய் திருமண தடைகள், வேலை கிடைக்காத காரியங்கள், இன்னும் நல்ல வரன்கள் அமையாத காரியங்கள், இன்னும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று படிக்க முடியாத விஷயங்கள், இன்னும் ஊழியங்களை தாங்கள் விரும்பியபடியே செய்வதற்கு இருக்கிற பல்வேறு தடைகள், எல்லா தடைகளுக்கும் இந்த பொல்லாத சத்துரு பண விஷயங்களிலே பெரிய கட்டுகளை, பண விஷயங்களிலே பெரிய தடைகளை, பெரிய குறைவுகளை, பண விஷயங்களிலே பல்வேறு குளறுபடிகளை, பண விஷயங்களிலே அவன் கொண்டு போடுகிற எல்லா தடைகளை காட்டிலும் போடுகிற முக்கியமான தடையை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் அதை குறித்த ஞானத்தை, அறிவை, அதை கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து பெற்றுக் கொள்ளுகிற அறிவை கெடுத்து விடுகிறான். அறிய வேண்டியவற்றை அறிய விடாதபடி தடுக்கிற, அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ளாதபடி மறைக்கிற பொல்லாத ஒரு வஞ்சகம் பிசாசினிடத்திலே இருக்கிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நீங்கள் தக்கபடி இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் இதற்காகவும் உங்களுக்காக வேண்டுதல்
செய்ய முடியும். ஐயா, ஆவி நிறைவினால் பேசிய அற்புதமான யோவேல் என்கிற அற்புதமான தீர்க்கதரிசி சொல்லுகிறார். யோவேல் 2:24-25 களஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் ஐயா, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் யோவேல் 3 சொன்னது போலவே இன்றும் அற்புதமாய் களங்கள் எல்லாம், களஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தரே சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும், இது போன்ற மனிதர்களும் இது போன்ற அமைப்புகளும் இது போன்ற காரியங்களும், கடன்கள் என்றும் வியாதிகள் என்றும் வருத்தங்கள் என்றும் தோல்வி என்றும் நஷ்டம் என்றும் உங்களை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். ஹல்லேலூயா. மறந்து விடாதீர்கள். சொல்லுங்க வாய் திறந்து, எங்கள் களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளும்படியாய் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற அற்புதமான காரியம், எங்கள் களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், நீதிமொழிகள் 3:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு ரகசியமும் அதன் வெற்றியும், இங்கே ஒரு வழிமுறையும் அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது என்னையா நடக்கும்? கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? நீ வறுமையிலும் வியாதியிலும் கடனிலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் செத்து போக மாட்டாய். ஹல்லேலூயா. அழிந்து போவதில்லை, சிரித்து போவதில்லை, கருத்து போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வகையிலும் நீ குறைவுபட்டு போவதில்லை. என்ன நடக்கும் பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதிருங்கள். ஓ க்ளோரி, எத்தனை மகிமையான ஆண்டவர் பாருங்கள். ஓ க்ளோரி. பிலிப்பியர் 4:19 இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், பவுலடியார் மூலமாக சொல்லும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே, ஹல்லேலூயா, தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இதெல்லாம் எப்படியா நடக்கும்? நம்முடைய தேவன் ஐயா, கர்த்தராகிய ஆவியானவர் பவுலடியார் மூலமாக சொல்லுகிற வார்த்தையை இன்று தியானித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவன், கர்த்தருடைய ஆவியானவர், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறாமற் போகாது. அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். நீங்களோ இதையெல்லா குழப்பங்கள், பாடுகள், நஷ்டங்கள், கடன்களில் இருந்து வெளிப்பட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் வாழுவீர்கள். ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதலினால் யாரும் தயவு செய்து செழிப்புக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். செழிப்பு நிச்சயமாய் உங்களுக்கு வரும். ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மகிமையாய் உயர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஒரு நாளிலே ஐயா, இவைகள் எல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுகிற உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் பொழுது, ஐயா, அவர் உங்களுக்காக செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் பொழுது இந்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, இந்த நல்ல வேளைக்காக. ஐயா, இந்த பல நெருக்கடிக்கான தடைகளை உடைக்கும் விசுவாச அறிக்கைகளுடன் ஜெபிக்கிற இந்த அதிகாலை ஜெப வேளையிலே எங்கள் பல விஷயங்களில் இருக்கிற நெருக்கடிகளை எல்லாம் உடைக்கிற எரிகோவை வீழ்த்தும் இந்த 7 நாட்கள் ஜெப பவனியிலே, ஜெப தொடர் ஜெபங்களிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லார்ட், உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே தோற்று போனார்களோ, எங்கே எங்கே இவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பமும் உபத்திரவமும் நஷ்டமும் வறுமையுமாய் இந்த பொல்லாத பிசாசின் கட்டுகள் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எல்லா தடைகளையும் உடைபடும்படியாய், எல்லா தடைகளும் உடைந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அடங்கி போகும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, Lord, the mighty name of Jesus, ஐயா, எங்கள் பொருளாலும் வருமானத்தினாலும், ஆமென், எங்கள் விளைவின் முதற் பலனாலும், எங்களுக்குள்ள எல்லாவற்றினாலும் கர்த்தாவே உம்மை கனம் பண்ணுகிற நாங்கள், ஆமென், என் தெய்வமே, உம்மையே கனம் பண்ணுகிற இந்த அதிகாலை ஜபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும்படியாய், என் தெய்வமே, இவர்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்படியாய் ஒரு மகிமை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் உயர்த்தப்படும்படியாய், என் தெய்வமே, களங்கள் எல்லாம் தானியத்தில் நிரம்பட்டும். இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே திருமணமாகி இருக்கிறார்களோ, எங்கே எங்கே வேலை இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டம் நஷ்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கே அவர்களுக்காய் மைட்டி காட், எங்கே எங்கே ஐயா நல்ல வேலைகளுக்கு செல்ல முடியவில்லை, பணம் இல்லை, நல்ல நாடுகளுக்கு செல்லவும், நல்ல மேற்படிப்புகளை படிக்கவும் பணம் இல்லை, வசதி இல்லை, உதவி செய்வார் எவரும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும்படியாய், ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும்படியாய், ஓவேல் கண்ட தரிசனத்தின்படியே என் தெய்வமே, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களுமாய் ஜனங்களும் ஜனக்கூட்டங்களும் பேலியாளின் மக்களும் வந்து பட்சித்த வருஷங்களின் விளைவை என் தெய்வமே எங்களுக்கு திரும்ப அளிக்கும்படியாய், இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திரும்ப அளிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களுமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம், ஐயா ஐயா, ஓ லார்ட், இவர்கள் ஆத்துமா வாழுகிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய், குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே ஆச்சரியமும் அதிசயமுமான வாசல்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடையட்டும். மாக்கா சந்து ருக்கவரதரபா சந்து ரூபா சந்து ருக்கவரதரபோதுரு சந்தரக்கபோ. பிள்ளைகளுக்கு செழிப்புக்கு விரோதமாய், வருமானங்களுக்கு விரோதமாய், ஐயா, இவர்கள் மைட்டி காட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா கொரில்லா கூட்டங்களும் சங்கரிக்கப்படும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான தேவ பிள்ளைகளை கடன் என்றும் வறுமை என்றும், ஐயா, வட்டி என்றும், இன்னும் நஷ்டம், கடன், தோல்வி என்றும் கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரீக கட்டுகளும், சூனிய கட்டுகளும், பரம்பரை சாபங்களும் இன்றே என் இயேசுவின்
நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. சங்கரபதரபோ சங்கரபதுருபதரபோ ஏ சகரா சந்துருகபரதரபோ. எரிகோ கோட்டைகளாய் இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற இவர்கள் எழும்பி போகாதபடிக்கு, இவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகத்துவமான வாக்குத்தத்த தேசத்தை, அந்த உயர்வும் உன்னதமுமான இடத்தை, அந்த செழிப்பை, சௌந்தரியத்தை, அழகை, அற்புதத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே. Lord, in the mighty and holy name of Jesus, இந்த சத்தியம் நிச்சயமாய், இந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தைகள், நாங்கள் அறிக்கை பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாய் விடுதலையை கொடுக்கிறதான சத்தியம். மாக்கா சந்துருபதரபோ. இந்த விடுதலையை கொடுக்கிற இந்த சத்தியத்தினால் ஒரு செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. வானத்தின் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வானத்தின் ஜன்னல்கள், வானத்தின் பலகணிகள், வானத்தின் மதகுகள் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த ஃபைனான்ஸ், இந்த உலகபூர்வமான ஃபைனான்ஸ் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டியவைகள் வரவிடாதபடி தடுக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுதே நீக்கப்படுவதாக. மீகா 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், இவர்கள் குடும்பங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், இவர்கள் வியாபாரங்களுக்கும், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை முன்னால் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus. ஐயா, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல்களை வைக்கிறேன், இதை ஒருவனும் பூட்ட மாட்டான் நீ சொன்னீங்களே சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, கடன்களோடும் கஷ்டங்களோடும் பல்வேறு பண நெருக்கடிகளோடும் ஐயா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற இந்த பண பிரச்சனைகளில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் தடைகள் எல்லாம் நீங்கும்படியாய், திறந்த வாசல் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். நீ ராஜாதி ராஜாவாய் எங்கள் மத்தியிலே, எங்கள் இல்லங்களிலே, எங்கள் பாளையங்களிலே ராஜரீகம் பண்ணுகிறவர், நீரே எழுந்தருளி இருக்கிறவர். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய். ஐயா, கஷ்டத்தோடும் கவலைகளோடும் இருக்கிற பிள்ளைகள் இனி இந்த தடைகள் இல்லாதபடி எல்லா தடைகளும், சிறையிருப்புகளும், உபத்திரவங்களிலும் இருந்து விடுபட்டு இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குகிற அந்த அனுபவங்களை பெற்று உயர உயர பறக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் இவர்களையும், இவர்கள் பிள்ளைகளையும், குடும்பங்களையும் ஆமென் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆமென் ஆண்டவரே. ஐயா, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், மேன்மை அடையும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இன்று இரவிலும் நம்முடைய திருநெல்வேலி மீட்டிங் லைவ் வரும். நேற்றும் உள்ள லைவ் ஹீலிங் பிரேயர் லைவ் எல்லாம் இருக்குது பாருங்க. அதோடு நிச்சயமாய் எல்லா பண நெருக்கடிகளையும் தடைகளையும் உடைக்கும் இந்த விசுவாச அறிக்கையுடன் கூடிய இந்த ஜெபம் இன்று முதலாவது நாள். இன்னும் வருகிற 7 நாட்களில் இந்த தடைகள் உடையும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஒரு மாறுதல், ஒரு மாற்றம், ஒரு
மகிமை உண்டாகும். நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். உங்கள் வளர்ச்சியை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் செழிப்பை ஒருவனும் பூட்ட முடியாது. உங்களுக்கு முன்பாக இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தரே உங்களுக்காய் ஒரு நல்ல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த 7 நாட்களும் நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபிக்கும் பொழுது நம்புங்கள், தேவனுடைய வார்த்தை அக்னியும் ஆவியுமாய், அக்னியும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியுமாய் இருந்து உங்கள் தடைகளை எல்லாம் உடைக்கும், கட்டுகளை எல்லாம் நொறுக்கும். நீங்களோ விடுபட்ட உல்லாச பறவைகளாய் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். எங்கும் எல்லா இடங்களிலும் அவருக்கு நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.